ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க TechyJock தமிழ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சாம்சங் கேலக்ஸி S9 Plus டேபுடைய அன்பாக்சிங் அப்புறமா ஒரு குயிக் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம சாம்சங் கேலக்ஸி டேப் S9 Plus இந்த டேபுடைய அன்பாக்சிங் வந்து பண்ணிடலாம். பேக்கேஜிங் செம்ம பக்காவாக வந்திருக்கு. இவ்வளோ ஸ்லிம்மாக வந்திருக்கும் போதே நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருப்போம் பார்க்குறவங்க எல்லாருமே. இது உள்ளேயும் சார்ஜர் வந்து கிடையாது. ஆனால் இந்த டேப் வந்து பார்த்தீங்கன்னா 45 வாட்ஸ் வரைக்கும் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணும். அட்லீஸ்ட் ஒரு 20 வாட் சார்ஜரையாவது பாக்ஸில் கொடுத்துருக்கலாம். கொடுக்கல, என்ன பண்ணுறது. மெயினாக டேப் வாங்குறதுக்கான முக்கியமான ரீசனாக என்ன இருக்கும்னா, எஸ்பென்னுடைய அந்த கிளஸ்டர்ஸ் ஆகட்டும், எஸ்பென் யூஸ் பண்ணுறதுக்காக தான் நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. இப்போ எடுத்தோடனே பாக்ஸ் எடுத்தோடனே மேலே வந்து சாம்சங் ரேப்பர் பண்ணி டேப் வந்து கொடுத்துருக்காங்க. டேப் ஓரம் வச்சுட்டு உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். முதல்ல எஸ்பென் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்பென் வந்து நல்லாவே இருக்குது. போன ஜென்ரேஷனை விட இந்த ஜென்ரேஷனில் வந்து ஒரு சில சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேற என்ன பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, Type-C to Type-C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் சார்ஜர் ஒரு 20 வாட்ஸாவது கொடுத்துருக்கலாம். ஆனால் இந்த சார்ஜிங் கேபிளோட லெங்த்தை வந்து ஃபோன் மாதிரி ஷார்ட்டாக கொடுக்காம கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிம் எஜெக்டர் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வாங்கினது WiFi வேரியன்ட் தான், ஆனாலும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு டேப் வந்து எடுப்போம். டேப் எடுத்துட்டு நம்ம கையில் ஹோல்டு பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து வெயிட் தெரியும். ஏன்னா இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 581 கிராம், கிட்டத்தட்ட 1/2 கிலோ கிட்ட இருக்கும். இதோடைய பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 10,000 mAh வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பாக நம்மளுக்கு வெயிட் தெரியும். பின்னாடி வந்து நம்மளுடைய எஸ்பென் ஹோல்ட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு மேக்னெட்டிக் இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடிலாம் வந்து மேலே இது பண்ணுற மாதிரி இருந்துச்சு முன்னாடி ஜென்ரேஷனில். இப்போ வந்து பின்னாடியும் நம்மளால வந்து செட் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு ஆன் பண்ணிட்டு இதோடைய பிசிக்கல் ஓவர்வியூ எப்படி இருக்கு, அண்ட் தென் இதோடைய பர்ஃபார்மன்ஸ் இனிஷியலாக எனக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து பார்க்கலாம். பூட் பண்ணிட்டு நான் செட்டப்லாம் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இனிஷியலாக செட்டப்லாம் வந்து பண்ணியாச்சு. எந்த ப்ளோட்வேர்ஸுமே கிடையாது. 1UI தான் வந்து ரன் ஆகுது. Android 13 தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு இப்போதைக்கு இந்த டேபு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தரமாக இருக்குன்னு தான் சொல்லணும். இனிஷியல் இம்ப்ரெஷன்லேயே வந்து கவர்ந்துருச்சுப்பா அப்படின்ற அளவுக்கு சொல்லணும். எஸ்பென் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹலோ அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அந்த எஸ்பென்னுக்கான மோஷன் கிளஸ்டர்ஸ் அதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு சின்ன டுட்டோரியல்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. எப்படி யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் செம்மையாக இருந்துச்சு. இந்த இதுக்காகவே சாம்சங் தரோம்ப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் இதோடைய டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 Hz டைனமிக் AMOLED 2x டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா HDR10+ சப்போர்ட்டும் வந்து இருக்குது. இதோடைய ஃபுல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12.4 இன்ச்சுக்கான ஃபுல் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அது அப்படியே நம்ம ஃபிசிக்கல் ஓவர்வியூ சைடு வந்து போனோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் செட்டப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து Type-C சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜிங் போர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒயர் ஹெட்செட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா Type-C to 3.5mm கன்வெர்ட்டர் வாங்கிட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கிடையாது. ஒரு டேபு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இதோடைய பில்டு பொறுத்த வரைக்கும் பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் பேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சைட்ஸும் அலுமினியம் ஃப்ரேம்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஒரு டியூவல் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே இன்னொரு சைடுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்னொரு சைடில் மேக்னெட்டிக் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நம்ம லேப்டாப்பாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கீபோர்ட் கனெக்ட் பண்ணுறதுக்காக வந்து விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குன்னு நீங்களே வந்து பாருங்க. அப்படியே இன்னொரு சைடு நம்ம போனோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன், வால்யூம் பட்டன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சைடு இதை தவிர வேற எதுவுமே இல்லை. எந்த அளவுக்கு ஸ்லிம்மாக இருக்குன்னு வந்து பாருங்க. மேலேயும் வந்து ஸ்பீக்கர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீக்கர் செட்டப், ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. தரமாக இருக்குன்னு தான் சொல்லணும் ஸ்பீக்கர் செட்டப் பொறுத்த வரைக்கும். இப்போ அப்படியே டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டிஸ்பிளேல நம்ம கீழே இருந்தே ஸ்வைப் பண்ணால் நம்ம மொத்த நோட்டிஃபிகேஷன் டாகுல்ஸையும் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படியே டிஸ்பிளேல இப்போ வீடியோ வந்து ப்ளே பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பாருங்க. வியூவிங் ஆங்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் உண்மையிலே சொல்லணும்னா சாம்சங் அடிச்சுக்கிறது தரமாக வேற யாருமே இல்லைப்பா அப்படின்ற அளவுக்கு சாம்சங்கோட டிஸ்பிளே எப்போவுமே அப்படிதான் இருக்கும். ஸோ இந்த டிஸ்பிளேவும் எனக்கு எந்த விதமான டிஃப்ரென்ஸுமே தெரியாமல் சூப்பராகவே இருந்துச்சு. இதில் நம்ம என்ன விதமான கண்டென்ட் கன்சியூம் பண்ணாலும் சரி, நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் வந்து HD வீடியோஸ் கூட வந்து பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து L1 சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி இப்போ ஆடியோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 4 ஸ்பீக்கர் செட்டப் வந்து இருக்குது. ஸ்டூடியோ ஸ்பீக்கர் செட்டப் இருக்கனால வேற லெவலில் இருக்கு.
இவ்வளோ நேரம் நீங்கள் ஆடியோ வந்து கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தரமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். இந்த 4 ஸ்பீக்கர் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப்பு வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டுக்காக டியூன் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏகேஜி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபேமஸான சவுண்டிங் பண்ணுற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இதில் டியூன் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம கேமிங் சைடு வந்து போவோம். கேமிங் பொறுத்த வரைக்கும் தரமாக இருந்துச்சு இதில் விளையாடுறதுக்கு. ஏன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க உள்ளே இருக்க ப்ராசரும் செம்ம பவர்ஃபுல்லான ப்ராசர் தான். ஏன்னா ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் நாங்கள் கேம் விளையாடும் போது எங்களுக்கு பெருசாக எங்கேயுமே ஹீட்டிங்கும் வந்து தெரியல. ஈவன் தோ நாங்கள் அவுட்டோரில் விளையாடும் போதும் எங்களுக்கு எந்த விதமான ஹீட்டிங்கும் வந்து தெரியல. அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணியிருக்க மெயினான விஷயம் இந்த கேமிங் மோட்ஸு அது எல்லாமே நம்ம நார்மலாக சாம்சங் ஃபோனில் என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லா விஷயமும் இதில் வந்து இந்த டேப்லேயும் வந்து வரும். ஸோ நீங்கள் எந்த விதமான பயமே இல்லாமல் இந்த ப்ராடக்டை நீங்கள் ஒரு கேமிங்காக வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ணலாம். நீங்களே வந்து பாருங்கள், கேம் நம்ம கையில் வச்சு விளையாடும் போது எப்படி இருக்குன்னா ஒரு மினி லேப்டாப்பை கையில் வச்சு விளையாடுற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு பெருசாக எனக்கு ஃபீல் ஆச்சு. நிறைய பேருக்கு இந்த டேப்லெட் வந்து ஓகேவா இருக்கலாம். 12 இன்ச் அப்படின்றது வந்து ஓகேவா வந்து தெரியலாம். ஒரு சில பேருக்கு 12.4 இன்ச்சுன்றது கொஞ்சம் ரொம்ப பெருசாகவே தெரியலாம். நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க கேமரா செட்டப்ஸ்க்கு வந்து போவோம். கேமரா செட்டப்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஆகட்டும், அதுக்கடுத்து ஃபோட்டோ ஆகட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து பக்காவாக இருக்குது. இதில் வீடியோலையும் சரி, ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா போத் ரெண்டுத்துலையுமே நம்மளால் 4Kல வந்து வீடியோ எடுத்துக்க முடியும். டேப் வாங்குற எத்தனை பேர் டேபை வந்து நான் வீடியோ எடுப்பேன், டேப்லேயே தான் நான் வந்து vlogging பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இருக்க மாட்டாங்க. டேப் வச்சுக்கிட்டு மேக்ஸிமம் ஏதோ பேக்கப் வீடியோஸ் வந்து எடுப்பாங்க. அப்படி இல்லைனா வந்து ஜூம் கால் இல்லை அவங்களுடைய மீட்டிங்ஸ் கால்ஸ்லாம் வந்து அட்டன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்குலாம் தரமாக இருக்கு. ஏன் அவுட்டோரில் கூட அப்பப்போ ஃபோட்டோஸ்லாம் கூட எடுக்கலாம். ஏன்னா இதில் சாம்சங் வந்து நல்ல கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 மெகா பிக்சலுக்கான இது வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி டியூவல் கேமரா செட்டப் ஒன்று 13 MP பிரைமரி, அதுக்கடுத்து வந்து 8 MP அல்ட்ரா வைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டெலிஃபோட்டோ கொடுத்துருக்கலாம். ஏன்னா இதோட ப்ரைஸ் செக்மெண்ட் எங்கேயோ இருக்கு, ஒரு 80,000 இருக்குன்ற போது ஒரு அல்ட்ரா வைடுக்கு பதிலாக ஒரு டெலிஃபோட்டோ கூட கொடுத்துருக்கலாம். அதுக்கடுத்தது முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா டேப்ல ஸ்லோ மோஷன் இல்லை. எத்தனை பேர் வீடியோ எடுப்பாங்கன்னு தெரியல. என்ன மாதிரி ஆள் டேப் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வீடியோ தான் போய் பார்ப்பேன். ஸோ அதனால நான் போய் பார்க்கும்போது எனக்கு ஸ்லோ மோஷன் தெரியல. அப்பப்போ எடுத்த சாம்பிள் பிக்ஸ்லாம் வந்து அட்டாச் பண்ணுறேன். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுங்கள். நம்மளால மேக்ஸிமம் 8x வரைக்கும் வந்து நம்மளால வந்து ஜூம் பண்ண முடியும். டிஜிட்டல் ஜூம் தான். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 2x 3x அந்த மாதிரிலாம் ஆப்டிக்கல் ஜூம்லாம் கிடையாது. ஸோ செல்ஃபி ஃபோட்டோஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. இதில் இருக்க போர்ட்ரேட் எஃபெக்டும் வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. எஜ் டிடெக்ஷன்லாம் வந்து இனிஷியல் இம்ப்ரெஷனில் வந்து நல்லாவே இருக்குது. எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் பக்காவே பண்ணுது. நம்ம வந்து ஒரு ஜூம் கால்லாம் வந்து அட்டன் பண்ணுறோம், அவுட்டோரில் இருக்கும்போது அட்டன் பண்ணுறோம் அப்படின்ற போது கூட இந்த பொக்கே எஃபெக்ட்லாம் செம்மையாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி டேப் S9 ப்ளஸில் தான் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிறது. இதில் எப்படி இருக்குது ஃப்ரண்ட் கேமராவில் அப்படின்றத வந்து பாருங்கள். இப்போது நம்ம நார்மலாக சாம்சங் ஃபோனில் இருக்க மாதிரி தான் ஃப்ரண்ட் கேம் டு பேக் வந்து மூவ் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேக் கேம்லேருந்து நம்மளால் அல்ட்ரா வைடுக்கு போக முடியாது. நம்ம வேணும்னா ஜூம் வேணால் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக எந்த அளவுக்கு ஜூம்னா 8x ஜூம் வரைக்கும் வந்து நம்மளால் வந்து போய்க்க முடியும். அதுக்கடுத்தது அதுக்கு வந்து வந்துடலாம். இதை நீங்கள் போர்ட்ரேட் மோடில் வந்து யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி சாம்சங் டேப் வாங்குறோம் அப்படின்னா S Pen தான் அல்ட்ரா சீரிஸ் வச்சுருக்கவங்க வேற லெவலில். அதே மாதிரி தான் இந்த டேப்லையும் இந்த S Penோடைய வேற லெவலுங்க. இந்த ஏர் ஆக்ஷன்ஸ்லாம் வந்து தரமாக இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட் டைமாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஏர் ஆக்ஷன்ஸ்லேயே இதெல்லாம் பண்ணலாமா, நம்ம வெளியே வர்றதாகட்டும், இது எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம பெயிண்டிங்லாம் வந்து பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ப்ரெஷர் சென்சிட்டிவிட்டிலாம் செம்ம தரமாக இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன், இந்த எக்ஸாம்பிள்ஸ்க்கு நம்ம லைட்டாக கிளியர் இருக்குன்னா லைட்டாக வருது, நம்ம பென்சிலில் வரைகிற மாதிரி அந்த ஃபீல் வந்து எனக்கு வந்து டிஸ்பிளேல வந்து வரையும் போது வந்து கிடச்சிச்சு. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான். நம்ம ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுறோம், வெக்டார் ஆர்ட் ஒர்க் பண்ணுறோம், இல்லை எடிட்டிங் பண்ணுறோம், இல்லை நம்ம நார்மலாக ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணுறோம் அப்படின்னாலும் சரி, உண்மையிலே சூப்பராக இருக்குது. இந்த S Penோடைய வச்சு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ண முடியுது. நம்மளால ஈஸியாக வந்து பண்ண முடியுது. இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி நார்மல் வெக்டார் ஆர்ட்ஸ்லாம் வந்து பண்ணுறோம், இல்லை டிராயிங்லாம் வந்து பண்ணுறோம்னா சூப்பராக இருக்குங்க. டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டோர் இன்டோர் இது எல்லாத்துலேயுமே பிரைட்னஸ் வந்து தரமாக இருந்துச்சு. அதே மாதிரி செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான். அதில் எந்த விதமான பஞ்சாயத்துமே இல்லை, சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். நீங்கள் யாராவது சாம்சங் S9 ஆர் S9 ப்ளஸ் இல்லை S9 ப்ளஸ் அல்ட்ரா டேப்லாம் வந்து வாங்கலாம், நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ, நான் 8 வாங்கலாமா 9 வாங்கலாமா, நீங்கள் 9 வாங்கலாம் காசு இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில். நீங்கள் 9 வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி வாங்குறதா இருந்தால் வாங்குங்க, இந்த நவராத்திரி சேல்ஸ்லாம் வரும்போது. இல்லை நான் இப்போவே வந்து வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் கம்பேர் பண்ணுறதுக்குள்ள ஆஃப்லைனில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஆஃப்லைனில் பெட்டர் டீல்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ தான் லான்ச் ஆயிருக்கனால நம்ம இது வாங்கினா எக்ஸ்ட்ராவாக ஒரு 2K பே பண்ணால் நம்மளுக்கு வாட்ச்சு இதோடைய எக்கோ சிஸ்டம் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்ப சீப்பாக வந்து கிடைக்கும். நம்ம அது அப்புறமா கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்லை தெரிஞ்சவங்கிட்டயோ எக்ஸ்ட்ராவாக விற்றுட்டு நம்மளுடைய காஸ்ட் ஆஃப் இது வந்து கொஞ்சம் கம்மி வந்து பண்ணிக்க முடியும். 80,000 இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு பொருள் வருது, அதை நம்ம 5,000 விற்றுட்டு கூட 75,000 அந்த மாதிரி நம்ம ஒரு அளவுக்கு மேட்ச் பண்ணிக்க முடியும். வேணுன்றவங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேப் கண்டிப்பாக சொல்லணும்னா நீங்கள் ஒரு எடிட்டராக இருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து
ஒரு கேமராக இருக்கீங்க அப்படின்னா உண்மையிலே தரமாக இருக்கும். நார்மல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இதில் வந்து இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த S10ஓட யூஸ் பண்ணும்போது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. நீங்க யாராவது சாம்சங் கேலக்ஸி டேப் S9 இல்ல S9 Plus இல்ல S9 டேப் அல்ட்ரா இப்படி எதுவாவது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு? யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? நீங்க எவ்வளோ நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்பதான் லான்ச் ஆச்சு. எவ்வளோ நாளா நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இல்ல S8ல இருந்து S9க்கு அப்கிரேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் ஸ்பெக்ஸ் வைஸும் வேணாம்னு சொல்லுவேன். அண்ட் தென் ஒரு சில சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்கிரேட்காக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்கிரேட்காக வந்து போக வேணாம். நீங்கள் எஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டேப் சீரியஸில் புதுசாக வாங்க போகிறேன் என்கிட்ட பட்ஜெட் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து போகலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த டேப் பற்றி அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் டாடா மிஸ்டர் வந்து நான் வந்து மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் லைக் அப்படின்னு பார்த்துக்கலாம்.